ஹாய். நான் பிக் பாஸை பற்றி தான் நான் பேச போகிறேன். நான் அவ்வளோவா தமிழ் சேனல் அவ்வளோவா நான் பார்த்ததில்ல. நான் ஹிந்தி சேனல் பார்ப்பேன். சாங்ஸ் மூவி ஹிந்தி சாங்ஸ் கேட்டுட்டு நான் வேலை செய்வேன். ஸோ ரீசெண்டாக தான் நான் பிக் பாஸ் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ ஒரு பொண் இப்படி இருந்தால் மக்கள் மத்தியில் எவ்வளோ பேர் அவங்க பேரும் புகழும் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒரு பொண் இப்படி தான் இருக்கணும், எடுத்துக்காட்டாக ரொம்ப விளங்கியிருக்காங்க பிக் பாஸ். ஒரு பொண் எப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருந்தால் மக்கள் எவ்வளோ வெறுப்பாங்கன்னு அதுலேயும் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி இருந்தால் அப்படி, அப்படி இருந்தால் இப்படி. ஸோ அதை எடுத்துக்காட்டானது ஓவியாவோட மிகப்பெரிய ஃபேனாக இருக்கிறேன் நான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள அங்கே இருக்கிறவங்கலாம் ஓவியாவை டார்ச்சர் பண்ணுவாங்க, அதிலலாம் சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுக்கு தான் போல்டாகவும் பேசுவாங்க. யாரையும் பற்றி புறணி பேச மாட்டாங்க, யாருக்கும் முதுகில் குத்த மாட்டாங்க. அவங்களாவே இருப்பாங்க. எது கரெக்டோ எது தப்போ கரெக்டாக பேசுவாங்க. ஒரு கூட்டத்தில் அவங்க இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி புறணி பேசுகிறது, தான் வின் பண்ணுறதுக்காக என்ன வேணாலும் செய்கிறாங்க. ஸோ சாட்டர்டே வந்தால் ட்ராமா பண்ணுறது, தான் வின் பண்ணுறதுக்காக அடுத்தவங்க முதுகில் குத்துறது, சீனை போடுறது, ஸோ திட்டுறது ஒரு மாதிரியாக, அதெல்லாம் அவங்க செய்யாமல் ஓவியா யாரையும் பற்றி புறணி பேசாமல் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. அப்போது ஒரு காலகட்டத்தில் அவங்க இருக்கிறவங்க எல்லாரும் அந்த ஓவியா அவங்க காலகட்டம்னு கூட சொல்ல முடியாது. ஓவியாவை பற்றி அங்கே இருக்கிறவங்க ஒதுக்கி வச்சுட்டு ஓவியாவை திட்டும்போது ஏன் மூஞ்சிக்கு நேரையாகவே திட்டுறாங்க. அவ்வளோ பேர் பாய்ஸ்லாம் அவங்கெல்லாம் இருக்கும்போது மூஞ்சியை பாரு, முகரையை பாரு, திட்டுறது, இவங்க மேலே தூக்கி பழிய போடுறது அப்படின்ட்டு இருக்கும்போது ரொம்ப வேதனையில் இருக்கும்போது அந்த நேரத்தில் ஆரோ, அதுக்கு முன்னாடியும் ஆரோ பேசியிருக்காரு. ஆனால் அந்த நேரத்தில் ஆரோ நல்லா பேசி சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுட்டு ஒரு மனுஷன் நல்லா பழகிட்டு நல்லா பேசியிருக்காரு, நல்லா பழகியிருக்காரு. அப்போ இந்த ஓவியா அவங்களுக்கு என்ன ஆச்சு? நம்ம மேலே ரொம்ப இவர் உண்மையாக அன்பு வச்சுருக்காரு, நம்ம மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காரு, நம்ம மேலே அன்பு காட்ட ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டால் உண்மையிலே அவங்க மேலே ரொம்ப அன்பு வச்சுட்டாங்க, ரொம்ப அன்பாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பாடெலாம் ஊட்டிடும்போது. ஏன்னா அவங்க இந்த நைட்டில் மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, ஒரு பொண்ணை நைட்டில் தூங்க விடாமல், அதுவும் நைட்டில் ரூமில் தூங்க விடாமல் பாட்டு பாடி அந்த இடத்த விட்டு அனுப்பும்போது அந்த எவ்வளோ வேதனையாக இருக்குன்னு தெரியுமாங்க. அவ்வளோ அந்த வேதனையில் இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து ஆரோ அவங்கள்ட்ட பேசும்போது அது ரொம்ப ஆறுதலாக இருந்தது. இப்படி திடீர்னு ஆரோ அவங்கள அவாய்ட் பண்ணும்போது அவங்களால அது தாங்க முடியலையா என்னன்னு ரொம்ப ஒரு மாதிரி மனசு வேதனையில் இருக்காங்க. அதனால அவங்க டாஸ் எதுவுமே விளையாட முடியல. இந்த பிக் பாஸோட மீனிங் பார்த்தீங்கன்னாலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்லவங்களுக்காக தான் இது போய் சேரணும் இந்த பிக் பாஸ் வின் அப்படின்னா. அப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொருத்தவங்கள பற்றி அங்கே தெரியும், என்ன மாதிரி ட்ராமா பாடுறாங்க, எப்படி புறணி பேசுகிறாங்க, எவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுறாங்க, எல்லாமே தெரியும். இப்போது பிந்து மாதவி அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கே தெரிஞ்சு தான் வந்திருக்காங்க அவங்க. ஸோ அதனால் அவங்க எப்படி அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும்? ஸோ அதனால் இந்த ஓவியா அவங்கள பார்த்தோன்னா அவங்களுக்கு உண்மையிலே தெரியாது. அவங்க எல்லாரும் யார் என்ன அவங்க முதுகில் குத்துனா கூட, ஸோ என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க, யாருக்கு துரோகம் பண்ணணும் அப்படின்னு அந்த எண்ணமும் கிடையாது. ரொம்ப நல்லவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, என்கிட்ட போலியாக பழகாத உண்மையாக பழகு அப்படி தான் சொல்கிறாங்க. அதுவும் போல்டாகவும் பேசுகிறாங்க. ஸோ ஓவியா வின் பண்ணணும், நல்லவங்களுக்கு இந்த பரிசு பேசணும். நான் கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கிறேன். ஓவியா ரசிகர் எல்லாமே பிரார்த்தனை பண்ணுங்க ப்ளீஸ். ஐ லவ் யூ ஓவியா.